தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோடு இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணி இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்ம கிட்டே போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடக்கும், நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாரால மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரே இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக, அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். சிம்ம ராசி அப்படின்னாலே பொதுவாகவே ஒரு தைரியமானவர்கள், எதுலையுமே முன்னாடி நிற்கணும், முன்னுக்கு வரணும், நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும், நமக்கு கீழே தான் எல்லாரும், நாம சொல்றதான் கேட்கணும், எல்லாரை விட அதிக பவர் உள்ளவங்க நாம தான் அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு கௌரவத்தோட வாழணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயரத்தையும் ஒரு நாள் கண்டிப்பா அடைவீங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய இளமையில யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டீங்க, எல்லாரையும் எதிர்ப்பீங்க. யாருக்கிட்ட எப்படி அமைதியா இருக்கணும், எப்படி கோவப்படணும், எந்தெந்த இடத்துல கோவப்படணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பயமே இல்லாம பயமறியா சிங்க குட்டியாக வளம் வந்திருப்பீங்க. அது ஒரு விதத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிச்சாலும் இதுவே வாழ்க்கையில மிகப்பெரிய பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நிறைய
யோசிக்காம சிந்திக்காம சண்டை போடுறது, அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுறது, அடுத்தவங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா எடுத்துக்கிட்டு வம்பு வழக்கை ஏத்துக்கிறது, நிறைய உதவிகள் செய்யறது, உதவிகள் செஞ்சு ஏமாறுறது, குடும்பத்துக்காக உழைக்கிறது, குடும்பத்துக்காக எல்லா சுமையும் தலையில் தூக்கி வச்சுக்கிறது, அப்புறம் வருத்தப்படுறது, அதிக அன்பு, அதிக பாசம், அவங்களாலேயே துரோகம். இப்படி இளமையில கிடைக்கிற பாடம் உங்களை ஒரு நாள் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஒரு நாள் உங்களுடைய அனுபவம் உங்களை ஜெயிக்க வைக்கும். நிறைய துரோகத்தை அனுபவிச்சு ஜெயிக்க வைப்பீங்க, நிறைய இழந்து ஜெயிப்பீங்க, நிறைய நம்பி ஏமாந்து ஜெயிப்பீங்க. இப்படி உங்களுடைய அனுபவம் தான் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். இப்படிப்பட்ட இந்த காலத்துல தான் இப்படி ஒரு அருமையான ஒரு ஆண்டு வருது, தமிழ் புத்தாண்டு. நீங்க பார்க்காத பிரச்சனையா, நீங்க சந்திக்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நடக்கிறது என்னன்னா அஷ்டம சனி. ஒருத்தருடைய வாழ்க்கையில 7.5 சனியை விட மோசமானது அஷ்டம சனி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் 7.5 வருஷம் படக்கூடிய அந்த 7.5 சனி காலத்துல என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அல்லது சந்திக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை 2.5 வருஷத்துல நீங்க சந்திப்பீங்க. அது சொல்லி மாளாது. என்னதான் கௌரவத்தோட வாழ்ந்தாலும் சில நேரத்துல உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற சூழ்நிலை வரும். நம்ம வாழ்க்கை இப்படியா, நாம இதுக்கு தான் பிறந்தோமா, நம்ம கிடைச்சது அவ்வளோதானா, நம்ம விதி இவ்வளோதானா, இப்படியெல்லாம் உங்களை நீங்களே வருத்தப்பட்டு கொள்ளக்கூடிய காலகட்டம் கூட வரும். அது இந்த காலகட்டம் தான். சனியினுடைய கஷ்டத்தை சொல்லி மாளாது. அவ்வளோ பிரச்சனை வரும். காசு பணம் நஷ்டமாகும், செய்யற தொழில் கெட்டு போகும், கடன்காரன் மொச்சு நிற்பாங்க, வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, கெட்டவங்கிற பேர் சுமப்பீங்க, கட்டுன மனைவி கட்டுன கணவன் சண்டை போடுவாங்க, ஒரு போரையே நடத்துவாங்க வீட்டுக்குள்ளார. தாங்க முடியாத கஷ்டம் வரும். ஆடு மாடு மாதிரி திரியறது அலையிறது, இப்படியான சூழலை வரும். எதுக்காவது அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, நொந்து போயிடுவீங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. பெத்தவங்க பகையாவாங்க, பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் பகையாவாங்க, உறவினர்களும் துரோகம் செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, திடீர்னு நோய் வரும், திடீர்னு விலங்குகளால ஜந்துக்களால பிரச்சனை வரும், உடனே கோர்ட்டு கேஸுங்கிற பயம் வரும், ஏதாவது தேவையில்லாம சண்டை வளர்த்துருப்பீங்க, சின்ன சண்டை போட்டிருப்பீங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவாங்க எதிராளிகள், வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு இழப்பை சந்திப்பீங்க, ரொம்ப விசனமா இருக்கக்கூடிய அமைப்பு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு வித்தைகளை கையாண்டாலும் பலிக்காது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம முட்டாளோ அப்படி நினைக்க வைக்கும். விதைக்கிற விதை கூட முளைக்காது, அறுத்த பயிர் வீடு வந்து சேராது, வியாபாரம் நஷ்டமாயிடும், இந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டாம், இந்த ஊரே வேணாண்டா சாமி அப்படின்னு ஊரை விட்டு ஓட்டி வச்சிரும். அங்க போனாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கும். லட்சுமி, பணம், செல்வம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடணும், காணாம போயிடும். ஏகப்பட்ட கண்டங்களை தாண்டி, ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி, விபத்துகள் ஆபத்துகளை தாண்டி பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நெருப்புல விழுந்த புழு போல கதறுவீங்க, தனியா உட்காந்து எத்தனையோ நாள் கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. இன்னும் நடக்கலையா, கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, 8 மாசம் தானே போயிருக்கு, ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், நடக்கலைன்னா கொடுத்து வச்சவங்க. எனது சிம்ம ராசி நண்பர்களே, தோழிகளே, இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. பயப்படாதீங்க. அஷ்டம சனி இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, இப்ப பார்த்துட்டீங்களா, இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய செல்வத்தையும் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி. நம்பிக்கை வரலையா, தோத்துக்கிட்டே இருக்கங்கிற கவலை இருக்கா, இதுக்கு மேலவா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அவநம்பிக்கை ஏற்படுதா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அப்படிங்கிறது சகஜம். இது மாதிரியான காலகட்டத்தில் யார் வர்றது, ஒரு புத்தாண்டு பிறக்குது, என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேலே வாழலாமா வேணாமா, இதுக்கு மேலே முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ண வேணாமா, இதுக்கு மேலே பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, தொழில் செய்யலாமா வேணாமா, இப்படி பல இக்கட்டான மனநிலையில் இருப்பீங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்போதான் மலையெல்லாம் உடைச்சி கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு. புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது.
ஆனால் இப்போ நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசித்து யோசித்து நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நாமெல்லாம் அப்போ அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சிருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டூ வீலரா இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்போ வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்க எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனா முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளால இருக்கிற பிளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால நடந்த சம்பவங்களை பத்தி ஆராய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்க பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க. புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க, மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியாக ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்தில் வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒன்று இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில் இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு, பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடையை தாண்டி போறதும் அதை சந்திச்சு விளக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது. தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடையை தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பணவரவு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண போறீங்க. எந்த ஸ்தானம்? 2, 5, 10, 11. குடும்பஸ்தானம், பணஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம். இந்த 4 ஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைய போறீங்க. எப்படின்னு கேளுங்க. இனிமே அச்சப்படாதீங்க. அஷ்டம சனியால அச்சப்படாதீங்க. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. மன அழுத்தம் இல்லாம சுதந்திர பறவை மாதிரி வலம் வர போறீங்க. நல்லவர்களுடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், நட்பு கிடைக்கும், புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல கவனமா இருக்கணும். அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. நல்ல அறிமுகம், நல்ல நட்பு, நல்ல உறவு அப்படின்னு நினைச்சு அவமானத்தையும் கௌரவத்தையும் இழந்துடாதீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. ஆனால் அற்புதமான உறவு கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இந்த உறவுல இருங்க. நிறைய கடன்களை தீர்க்க போறீங்க. வருஷ கட்டி நின்றுக்கும். இப்ப கடன் அஷ்டம சனினாலே ஏதோ லோடு வந்து இறங்குறது மாதிரி கடனுக்கு மேல கடன் வந்திருக்கும். எல்லா கடனையும் தீர்க்க போறீங்க. எடுத்த காரியத்துல ஜெயம்தான். எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. வியாபாரத்துல, தொழில, வேலையில இருந்த தடைகள், பாதிப்புகள் நீங்கும். யாராவது தடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வம்பு வழக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். உங்க பக்கம் நல்ல பிரச்சனையே முடியும்.
உங்களை எதிர்த்தவங்களுக்கு பல பிரச்சனைகளை உங்களுடைய சூழ்நிலை கொடுக்கும், உங்களுடைய கிரகங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், பாராட்டு, ஒரு குதூகலம், உங்கள் குடும்பம் கனவு கண்ட அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பீங்க. யோக பலன்கள் அடுத்து என் நண்பு சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கவலைப்படாதீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த அத்தனை பாதிப்புகளும் நீங்கும். எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க. வெளியூரில் இருக்கீங்களா, போங்க, உங்கள் ஊருக்கு போங்க. நல்ல வருமானம், நல்ல வேலை கிடைக்கும். எங்கே இருந்தாலும் இனிமேல் ஜெயிப்பீங்க. உள்ளூரில் இருக்கீங்களா, நீங்கள் எங்கே ஆசைப்பட்ட ஊருக்கு போங்க, ஜெயிப்பீங்க. நல்ல வேலை, தொழில் கிடைச்சி, நல்ல வருமானம் கிடைச்சி, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிற ஒரு காலகட்டம். மெய் சிலிர்க்க போகிறாங்க ஊரில் உள்ளவங்க, அல்லது உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, கேவலப்படுத்தினவங்க, கிண்டல் பண்ணவங்க. மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த தமிழ் புத்தாண்டுல சிம்மராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா 100% கிடைக்குது. தெளிவா மாற போறீங்க. எது உங்களுக்கு தேவை, எங்க போகணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எல்லாத்திலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். இழந்த அத்தனை பொருட்கள், மரியாதை, உறவு, பணம், இது எல்லாமே மீட்டு கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்ப்பீங்க. வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, நல்லதே நடக்கும். தெளிவா சிந்திச்சிங்கன்னா அருமையான தொழில் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க. அந்த வாய்ப்பு உங்களை உச்சிக்கு கொண்டு போகிற வாய்ப்பாக கூட இருக்கலாம். குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கார். புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான அமைப்பு. லாப வீட்டில் குரு பகவான் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதி புத்திசாலித்தனமாக உங்களுடைய பண வரவை ஏற்படுத்துவீங்க. அற்புதமாக பணம் வரக்கூடிய அந்த நிலையை, இடத்தை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துவீங்க. ஏன்னா புதன்னாலே புத்திக்கு அதிபதி. அழகா உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்த போறீங்க. நல்ல அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்தில். நீங்கள் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்துருங்க, எங்கே வேணாலும் இருங்க. பிச்சை எடுக்காத குறையாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களை ஒரு சொகுசான வாழ்க்கை கொண்டு போய் ஒரு அற்புதமான உணவை கொடுத்து, சாப்பிட்ற ராசா, நீ பட்ட கஷ்டத்துக்கு இதை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த புத்தாண்டை கொடுத்திருக்கிறது. எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. விவசாயம் இருந்தால் கவலைப்படாதீங்க, விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற தொழில் வருமானம் நிறைய உண்டு. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல், அரசு, சினிமா, கன்ஸ்ட்ரக்ஷன், மருத்துவம், வெளிநாட்டு துறை, மீடியா, இப்படி எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஓட்டுநர் துறை, பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை துறையும் பயங்கரமாக முன்னேற போகுது. பெரிய லெவலில் இனன்பு சகோதரிகள், பெண்கள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அம்மாமார்களே, அக்காமார்களே, எல்லாரும் உஷாரா இருங்க. இது உங்களுக்கான காலகட்டம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜூன் மாதம் கடகத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார், உச்சம் பெற்று அமர்கிறார். கடகம் அப்படிங்கிறது பெண் ராசி. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய, பெண்கள் வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய, பெண்களை தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்த பயிற்சி. ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, தன்னுடைய உச்சம் பெறுகிற வீட்டில் வந்து அமர்கிறார். நான் தான் ராஜா, இதுக்கு மேல என்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை விட பெரிய ஆள் இல்லை, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும், நான் பார்த்தா அந்த இடம் சரியாகணும், பார்வையாலே எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெண்களுக்கெல்லாம் சூப்பர் முன்னேற்றம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கலாம், குடும்பத்தில், பிறந்த குடும்பத்தில், புகுந்த குடும்பத்தில், அல்லது தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் காட்ட போகிறீங்க. பெண்கள்னா சும்மாவா? இது வரைக்கும் சிங்கத்தை தான் பார்த்துருப்பீங்க, ஆண் சிங்கத்தை. பெண் சிங்கத்தோடைய வீரத்தை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இனிமே தான் பார்க்க போகிறாங்க. நிறைய விஷயங்களில் சொல்லுக்கடங்காத விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுது. எண்ணங்களை மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கிங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, என்னை விட வயசு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த பிரபஞ்சம் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்ன செஞ்சா, எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, கௌரவத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு அற்புதமான காலகட்டத்தை இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, நம்புங்க. முதல்ல நம்பிக்கை, இரண்டாவது ஆன்மீக சிந்தனை. எப்படியான காலகட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காலகட்டம் வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை, இதுக்கு மேலே என்ன சாதனை இருக்குது அப்படி மட்டும் யோசிச்சிடாதீங்க. வரலாறு பேசணும். அடுத்த ஜென்மத்தில் இந்த வெற்றி தொடரணும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாரித்து நிறைய சேர்த்து வைக்கிறீங்க, அடுத்த ஜென்மத்தில் அது தொடரும். அந்த மாதிரியான இடத்துல தான் நீங்கள் பிறப்பீங்க. இதுதான் கர்மாங்கிறது. வாழ்க்கை முடியல, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை
இது ஒரு அப்டேட் அப்படிங்கிறது. மனிதனுக்கு மரணம் அப்படின்னா ஒரு அப்டேட். அந்த காலகட்டத்தை என்ன நான் சொல்றது வயசானவங்களுக்கு சொல்றேன். 60 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, வருத்தப்படாதீங்க. செய்யறத தெளிவா, தன்னம்பிக்கையோட, துணிச்சலா செய்யுங்க. அடுத்த பிறப்பு இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். அது ஒரு தொடர்ச்சி தான். இந்த ஆன்மா அதே செல்வத்தோட தான் உங்களை பிறக்க வைக்கும். அதனால வயசை பார்க்காதீங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, ஆன்மீக சிந்தனையோட, இறைவனுடைய அருளோட செயல்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். இந்த புத்தாண்டு பிறந்ததே இந்த அஷ்டம சனியிலேருந்து உங்களை தூக்கி உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய புகழை உயர்த்துவதற்காகவே வந்த புத்தாண்டு இது. வருமானம், வசதி வாய்ப்புகள், ஆடம்பர வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனை இதெல்லாமே தீர்ந்து வருமானம், வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது, சிக்கல்கள் மறைய போகுது, அன்பும் அன்னோன்யமும் குடும்பத்தில் கரை புரண்டோட போகுது. குரு பார்வை நிறைய அற்புதங்களை நிகழ்த்த போகுது இந்த காலகட்டம். குரு பகவான் 8ஆம் இடத்துல உள்ள சனி பகவானை பார்க்குறாரு. அதனால தான் இனிமே அஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பே வராது. இன்னும் 2 ஆண்டுகள் சந்தோஷமா போக போகுது. வெற்றி மேல் வெற்றி தான். உழைப்பை, முயற்சியை போட வேண்டிய காலகட்டம் இது. அலட்சியமா இருந்துடாதீங்க. ஆகா ஓகோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் கண்டிப்பா போட்டீங்க அப்படின்னா அது நடக்கும். வெற்றிகள் எல்லாம் குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்கள் ஜெயிக்கலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு முதலீடு, இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸாக முடியும். ஏன்னா குரு பகவான் லாப வீட்டிலேருந்து விரய வீட்டுக்கு வருகிறார். உச்சம் பெற்ற வீட்டுக்கு செய்கிற செலவு எல்லாமே பயங்கரமாக இருக்கும், பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த செலவு எப்படி இருக்கும்? சுப செலவுகளாக மாறும். நிலம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, புதிய தொழில் தொடங்குவீங்க, ஆடம்பரமான வாகனம் வாங்குவீங்க. பல செலவுகளை செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது. எப்படியோ வீடு, ஆடம்பர வாகனம் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி வாங்குவீங்க? நல்ல வருமானம் வந்தால் தானே வாங்குவீங்க. நல்லா சம்பாரிச்சா தானே வருமானம் வரும். நல்ல தொழில் செஞ்சால் தானே நல்லா சம்பாதிக்க முடியும். நல்ல தொழிலை கண்டுபிடிச்சா, நல்ல வேலையை கண்டுபிடிச்சா தானே தொழில் அமையும், வேலை அமையும். அப்போ அதையெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு அச்சம் நீங்கும், ஒரு பயம் நீங்கும், ஒரு நிம்மதி ஏற்படும். பரவாயில்ல, இனிமே நாம் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வரும். குரு பகவான் 4வது வீட்டை பார்க்குறார். எந்த வீட்டை? சுகஸ்தானத்தை பார்க்குறார். இனிமே சுகமோ சுகம். என்னதான் சுகமோ நெஞ்சிலே. இனிமே சுகமோ சுகம். சுகமாக பெட்டில் ஒரு அழகான வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க போகிறீங்க. சுகஸ்தானம்னா என்ன? வீடு, நிலம், வண்டி, வாகனம், சுகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்த்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க, கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னா பெருசாக கிடைக்கும். இது வரைக்கும் பெருசாக உழைச்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் இப்போ உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் பலன் 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பார்க்காததும் நடக்கும். எதிர்பார்த்ததும் கிடைக்கும், எதிர்பார்க்காததும் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உழைப்புக்கும் பல மடங்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. கடன், நோய், எதிரி இருக்கவே இருக்காது. இனிமே கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அத்தனை கோடியவும் அடைச்சி முன்னுக்கு வர போகிறீங்க. கடன்காரர்களுக்கு, கடன் கொடுத்தவர்களுக்கு நீங்களாக போய் வருஷம் முடியறதுக்குள்ளாரே கொடுக்க போகிறீங்க. எப்போ கடன் அடைச்சி முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட அடைக்க போகிறீங்க. அன்னைக்கு தான் நிம்மதின்னு உணர போகிறீங்க. இதுக்கு மேலே கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்க போகிறீங்க. எதிரிகள்லாம் எவ்வளவோ தடைகளை ஏற்படுத்தியிருப்பார்கள், துரோகம் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் வாழவே கூடாதுன்னு நிறைய உள்ளடி வேலை செஞ்சுருப்பாங்க. நிறைய வேலை போயிருக்கோம். நிறைய இடத்துல உங்கள் வேலை மாறி மாறி போயிட்டே இருந்திருக்கும். எந்த ஒரு இடத்துல நிலையான வேலை இருந்திருக்காது. எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும். இனிமேல் இருக்காது. அந்த எண்ணத்தையே வரவழைக்க மாட்டாங்க எதிரிகள் மனசில். உங்களை பற்றி நல்லதாக நினைக்க வச்சு நல்லதாக செய்ய வைப்பார். என்ன நோய் இருந்தாலும் அது மறையும், சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் நோய் வந்திருக்கிறதுக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு பார்வையினால் அந்த நோய் சரியாகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல் நீங்கள் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக குரு ஒருவர் உங்களுக்கு உச்சம் பெற்ற 12ஆம் வீட்டில் அமர்ந்து அத்தனையும் சரி செய்ய போகிறார். 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனைகள். சிங்கமாக இருந்த சிம்மராசி நண்பர்கள் கழுதை தேஞ்சி கட்டெரும்பானது மாதிரி கௌரவத்தை இழந்து ஒன்று ஊரை விட்டு வெளில போயிருப்பீங்க, அல்லது வீட்டுக்குள்ளார முடங்கியிருப்பீங்க, அல்லது யாரை பார்த்தாலும் பயந்துருப்பீங்க, அல்லது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அந்த 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து அத்தனை விஷயங்களையும் தகர்க்கப் போகிறார், மாற்றப் போகிறார்.
உங்கள் பக்கம் நியாயமாக அறிவிக்க போறார். எல்லாத்துலயும் அற்புதமான ஒரு தீர்ப்பு, அற்புதமான முடிவு, அற்புதமான பலன். எதிர்த்தவங்கெல்லாம் புகழ போறாங்க. சண்டை போட்டவங்கெல்லாம் சமாதானம் ஆக போறாங்க. எதிரியா நினைச்ச கணவன் மனைவி உயிரா நினைக்க போறாங்க. பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கண்டிப்பா இந்த புத்தாண்டை நீங்க பயன்படுத்திக்கிங்க. அடுத்த வருஷம் இந்த நாள்ல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். மறுபடியும் இதே பிரச்சனை வரும். இந்த குரு பயிற்சி போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு தயாராயிடுங்க. எதையும் தாங்கும் இதயமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்திலையும் சரி, உடல் தகுதியிலையும் சரி, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, உறவுகள்கிட்ட, குடும்பத்துல, வெளிநாட்டு வேலை, பணம், செல்வம், இப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை தயார் பண்ணிக்கங்க. எதையும் தாங்கும் இதயமாக, எதற்கும் தயாராக இருக்கும் சிங்கமாக தயாராகி விடுங்கள். சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானத்தை சந்திச்சு போகாத இடமெல்லாம் போய் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு படாத அவமானத்தை எல்லாம் பட்டு ஒரு 35-40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறோம். கெட்ட கர்மாவை தீர்த்துட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30-35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். இரண்டாவது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது, இன்னும் நான் 35-40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம எல்லா வினைகளையும் தீர்த்து எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால் 5 இடத்துக்கும் தனித்தனியாக போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில் இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாய ஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவது 101% உண்மை. சரிங்க, எங்களால மதுரைக்கு போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுறீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி, இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோலமாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டால் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க. இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏற்றத்துக்கு பாருங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி, இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து
ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி ஜெய்சான் இந்த கம்பெனியில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. பாரம்பரியமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70 பொருட்கள், இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேலே வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது, இந்த தீப பொருட்களும் இருக்குது, பூஜை பொருட்களும் இருக்குது. அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, தீப தூபம் ஏற்றிக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏற்றிக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியாக சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்லை தினமும் காலையில் மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக சுகமாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால் கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது, நீண்ட நாள் நோய்கள் தீரும், வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாமல் போயிடும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்க, இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமையை மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்தில் உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்து கொள்ளும் மன வலிமையும் தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.